நம்முடைய உலகத்துல இன்னும் பல மர்மங்கள் நீங்காத இடங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான இடம் தான் ரூக்கன் லேக். அதாவது எலும்புகளின் கடல். இன்னும் கிளியரா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் லேக். இது இந்தியாவோட உத்தரகண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அதாவது கடல் ஹைட்லேருந்து சுமார் ஒரு 16,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கு. இந்த ஏரியில் எதுக்கு ஆயிரக்கணக்கான எலும்புகள் இருக்கு, எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகசண்டா. திஸ் இஸ் அருண் ஃபார் யூ. இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ காய்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூப்கண்ட் ஏரிக்கு ஸ்கெலட்டன் லேக்குன்ற இன்னொரு பேரும் இருக்குது. 1942 தான் இந்த ஏரியில் எலும்புகள் நிறைய இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்ற பார்த்தா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது யாருடைய எலும்பு, இது எப்படி இங்கே வந்துச்சுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய ஆரம்பிக்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வாரில் தோத்த செத்த சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வழிபாட்டுக்காக கடவுளை வணங்குறதுக்காக சென்ற யாத்திரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிலநடுக்கம் எர்த்குவேக்கில் சிக்கிய மக்கள் சிக்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலும்புகள் கிடைச்சிருக்கிறது உண்மையான ரகசியம் என்ன, அது எப்படி இங்கே வந்துச்சு, அதுதான் இப்போ பெரிய கேள்வி. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இது ஆராய்ச்சி செய்ய முன் வந்ததுக்கு அப்புறமா டிஎன்ஏ ஆய்வு, அப்புறமா பல காலக்கணிப்பு பரிசோதனை எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா தெரிய வந்தது என்னன்னா 800லேருந்து 1200 ஆண்டு பழமையான எலும்புகள் இது எல்லாமே. அது மட்டும் இதில் ஆச்சரியம் இல்லைங்க, இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் சேர்ந்ததானதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான காரணம் என்ன, எப்படி இங்கே வந்துச்சு, அது இப்போ வரைக்குமே கேட்டு தான் இருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த பற்றி சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஆராய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, நமக்கு எல்லாமே உத்தரகண்ட் பனிப்பொழிவு ஏற்படுகிற இடம் நமக்கு எல்லாமே தெரியும். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனிப்புயல் அங்கே தாக்கி இருக்கும். அப்படி தாக்குனதில் பெரிய பெரிய பனிக்கட்டிகள் அவங்க தலை மேலே பட்டு தலையில் நசுங்கி அது மூலியமா அவங்க ஒரே நேரத்தில் எல்லாரும் இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போவுமே கூட ஏன்னா அந்த எலும்புகள் இன்னும் அந்த பிளேஸில் அப்படியே தான் இருக்குது. அது மழை காலத்தில் பனி கரைய கரைய அந்த எலும்புகள் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரையுமே இந்த இடத்தோட மர்மம் முழுசாக அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்காமலே தான் இருக்குது. இமாலயாஸ்லேயே ஒரு டஃபஸ்ட் ட்ரெக்குன்ற ஸ்பாட்டையும் இந்த ரூப்கண்ட் லேக் இடம் பெற்றிருக்கு. அதனாலே அங்கே மக்கள் போகும்போது ஏரியில் மழை காலத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் ட்ரெக்கிங் பிளேஸ் நீங்கள் போகணும்னு நினைப்பீங்களா? நீங்கள் போகிற வழியில் ஒரு எலும்போடோ இல்லை மண்டவோடோ தெரியும் போது நீங்கள் தைரியமாக அதை தொடர்ந்து செல்வீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி போகிறவங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் until then it's bye from Arun.